ஹாய். நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் மினி விலாகில் இந்த சிங்கப்பூர் ஃப்ளையர் பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட ஃபுல் வீடியோ தான் இது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து இது ஒரு லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னே என்ட்ரன்ஸ் இது தான். இது வந்து கீழே பேஸ்மெண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு மினி பார்க் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் செட் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் தான். இதுக்கு நடுவில் வந்து ஒரு வாக் பண்ணி போகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. நாங்கள் போகும்போது கொஞ்சம் மழையாக இருந்ததுனால கொஞ்சம் எல்லாமே வெட்டாக தான் இருந்துச்சு பிளேஸ் எல்லாமே. ஆனால் இது நேரில் பார்க்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. கொஞ்சம் கூட ஆர்டிஃபிஷியலாக தெரியல. நடுவில் இந்த வாட்டர் ஃபால்லாம் இருந்துச்சு. 1 இல்லை 2 வாட்டர் ஃபால் இருந்துச்சு. எல்லாமே நான் இதில் கேப்சர் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க செடி, இங்கே இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்க கூட மாட்டோம். எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அந்த வாட்டர் ஃபால் பக்கத்துலேயே வந்து ஒரு குளம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஆமை, குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்க நல்ல சூப்பரான ஸ்பாட் இது. அதுவும் இந்த மலையில் இந்த பிளேஸ் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கரெக்டாக வந்து இந்த ஃப்ளையர் நடுவில் இந்த பார்க் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. சிங்கப்பூரில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் பக்கத்துலேயே இருக்க காஃபி ஷாப்பில் நாங்கள் டீ, காஃபி அப்புறம் டோஸ்ட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். இப்போ வாங்க ஃப்ளையர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கலாம். உள்ளே போன உடனே டைம் கேப்சல்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிற மாதிரி இருக்குது. இது எப்படி இருக்கும்னு எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஒரு டிஸ்பிளேயில் சிங்கப்பூரோட கல்ச்சர், இங்கே இருக்க ட்ரெடிஷன் இதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அதெல்லாம் பற்றி பார்க்கலான்னு சொல்லி வந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு குயிக் எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி சிங்கப்பூர் எப்படி வந்து உருவாகுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபுட்டு, அவங்களோட கல்ச்சரு, அவங்களோட ட்ரெடிஷன், அவங்க எப்படி எல்லாமே ட்ரேட் பண்ணாங்க, எப்படி இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உருவாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்பிளே வந்து பார்த்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிகினிங்கில் சிங்கப்பூர் எப்படி இருந்துச்சு அப்படின்லாம் வந்து வாலில் அழகாக போட்டிருந்தாங்க. கீழே வந்து இந்த ஒரு பாண்ட் மாதிரி இதில் மீன் ஓடுற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. இது உண்மையிலே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. பாப்பாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணான். அவனுக்கு எல்லாம் காமிக்கும் போது அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். இந்த இடம் ஃபுல்லாகவே ஏசி, அதனால் அவருக்கும் வந்து குல்லாலாம் போட்டு விட்டாச்சு. நம்ம நேரில் பார்க்கும்போது இன்னும் அழகாகவே இருந்துச்சு இந்த இடம். அதுக்கப்புறம் டைம் கேப்சல் 2ன்னு சொல்லிட்டு இன்னொரு லெவலுக்கு போனோம். இங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்து மிரர் ரூம் மாதிரி இருந்தது. அதில் அந்த சைடு வந்து ஒரு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த விஷுவல் வந்து உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போனால் ஜாலியாக விளையாடுவாங்க. நானே அப்படி தான் விளையாடிட்டு இருந்தேன். இது எல்லாமே ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீலுக்கு போயிடலாம். வீல் வந்து வேர்ல்டுலே செகண்ட் டாலஸ்ட் வீலு. இது வந்து 165 சென்டிமீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து 168 சென்டிமீட்டர். அது வந்து அமெரிக்காவில் இருக்குது. இது தூரத்துலேருந்து பார்க்கும்போது நகராத மாதிரி தான் இருந்துச்சு. இது ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஆனால் கிட்ட வரும்போது தான் தெரிஞ்சிச்சு இது வந்து கொஞ்சம் நகர்ந்துட்டு தான் இருக்குது. இப்போ கூட நகர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நமக்கு வீடியோவில் அது அவ்வளோதான் தெரியும். உள்ளே போன உடனே ஃபுல் ஏசி. நாங்கள் மட்டும்தான் ஒரு 6 பேர் இருந்ததுனால எங்களை மட்டும் தனியாக ஒரு இதில் விட்டுட்டாங்க. உண்மையாகவே இது லைஃப்பில் எல்லோரும் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். அது ரொம்ப ஸ்லோவாக தான் நகர்றதே தெரியல. பயம் இருக்காது. ஆனால் நம்ம ரொம்ப ஹைட்டில் இருக்கனால நமக்கு ரொம்ப பயமாக தான் இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது சிங்கப்பூர் வியூவே நமக்கு தெரியும். கார்டன்ஸ் பை தி வே எல்லாமே இங்கேருந்து பார்க்கலாம். ஃபேமிலியாக போனதுனால நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஒரு 6:30 போல் போனதுனால எங்களால் டே டைம் வியூவும் நைட் வியூவும் சேர்த்து பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப பொறுமையாக தான் சுற்றோம். எங்களுக்கு அங்கே உள்ளே இருக்கிற டைமே ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இருக்கும். அம்மா அப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா பெஞ்சிட்டு இருந்த மழை நாங்கள் வெளியே வர்றதுக்குள்ளே மழையே நின்றுச்சு. மேலே போன உடனே 165 சென்டிமீட்டர்னு அந்த டிஸ்பிளேயில் காமிக்கும் போது தான் எங்களுக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. ஐயோ இவ்வளோ ஹைட்டில் இருக்குமான்னு. அதெல்லாம் முடித்த உடனே வெளியே ஒரு ஷாப்பிங் மாதிரி வரும். நீங்கள் வீல்லேருந்து வெளியே வந்த உடனே இங்கே ஆனால் கொஞ்சம் எல்லாமே காஸ்ட்லி தான். அதனால் நாங்கள் பண்ணது எல்லாமே விண்டோ ஷாப்பிங் தான். சொல்ல மறந்துட்டேன். இந்த சிங்கப்பூர் ஃப்ளையரில் பர் பர்சனுக்கு வந்து $40 சிங்கப்பூருக்கு. இது இப்போ இருக்க ரேட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கேருந்து வீலை பார்க்கும்போது கூட பயமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும். முக்கியமாக வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.